கொரோனா பயத்தில் வெளியில் தலை காட்டாத எடப்பாடி, அதிர்ச்சியில் தொண்டர்கள். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். கட்சிக்காரர்கள் தன்னை பார்க்க வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி போட்ட புது கண்டிஷன். அதிமுக நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வரும்போது எப்படி வர வேண்டும் என்பது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன்படி அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தன்னை நேரில் சந்திக்கும் போது பூங்கொத்து வழங்குவதை அவசியம் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் தன் மீது கட்சிக்காரர்கள் கொண்டிருக்கும் பாசத்தின் காரணமாக முடிந்தால் கருத்தாளமிக்க புத்தகங்களை மட்டும் வழங்கினால் போதுமானது என கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம் இருபெரும் தலைவர்களின் நல்லாசிகளோடு மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருவதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதனை அடுத்து நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கழகம் மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றி வரும் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்றம் சட்ட உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவரும் என்னை நேரில் சந்திக்க வரும்போதும் கழக நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கும் போதும் என் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பூங்கொத்து வழங்குவதை இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருப்பினும் கழக பொதுச் செயலாளராகிய என் மீது நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கும் பாசத்தின் காரணமாக என்னை சந்திக்க வரும்போது தங்களால் முடிந்தால் கருத்து ஆழமிக்க புத்தகங்களை மட்டும் வாங்கினால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் எனது இந்த அன்பு வேண்டுகோளை அவசியம் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில்தான் அதிமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் தொண்டர்களும் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்களாம். ஆனால் கொரோனா பயத்தில் வெளியில் தலை காட்டாமல் இருப்பது தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.